துரை வைகோ அவர்களுடைய உங்க நண்பர் தான் அவர், இருந்தாலும் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். எனக்கு நண்பர் இல்லை அவர். இல்லையா, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்பதுங்கிறது சாத்தியம் இல்லை, கூட்டணிக்குள்ள இந்த மாதிரி நீங்க தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைன்ற மாதிரி துரை வைகோ குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம்ன்றது முரண்பாடா இல்லையா? இல்லை, அவருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னை நீக்குவதன் மூலமாக நீங்கள் ஒரே நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வர போகிறீங்க அப்படின்னா நீக்கிட்டு போங்கன்ற அதுக்கான வாய்ப்பு இருக்கா? மல்லை சத்யாவை நீக்குவதன் மூலமாக தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்ற போகிறோம், மல்லை சத்யா தான் எனக்கு இடையூறாக தடையாக இருக்கிறார், இல்லை மல்லை சத்யா நீக்குவதாலாக நாங்கள் ஒரு 20 தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வரும், அதுக்காக நீக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நீக்குங்க. மல்லை சத்யா இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு வாக்காளர் நீக்குவதன் மூலமாக மறுமலர்ச்சி திமுகவில் நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த குறைந்த வாக்கு வங்கியில் ஒரு வாக்கு நீங்கள் இழக்கிறீங்க. நான் மட்டுமல்ல, ஒரு தனிநபர் என்பவர் அவர் மட்டும் தனிநபர் அல்ல, அவரை சார்ந்த குடும்பம், அவரை சார்ந்த சுற்றுவட்டம், அவரை சார்ந்த சமூகம், இதெல்லாம் சேர்ந்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒவ்வொருவரும் அந்தந்த பகுதியில் ஒரு செல்வாக்கு பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்போ அந்த வாக்குகள் உங்களுக்கு குறைவாக தான் போயின்னு இருக்க போகுது.